முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக தான் பேசியது ஏன் என்பது குறித்து நடிகர் ரஜினிகாந்த் பதிலளித்திருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு தான் பேசியது குறித்து ரஜினி விளக்கம் அளித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி இருக்கிறது. அன்று நடந்தது என்ன, ரஜினி சொல்லும் விளக்கம் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். முதுபெரும் அரசியல் தலைவரும் பட தயாரிப்பாளருமான RM வீரப்பன் கடந்த ஆண்டு காலமானார். அவரது 1ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி RMV த கிங் மேக்கர் என்ற ஆவணப்படத்தின் முன்னோட்ட காட்சி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த காட்சியில் தோன்றி பேசும் நடிகர் ரஜினிகாந்த் RMV உடனான தனது நினைவுகளை பகிர்ந்திருக்கிறார். தன் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக RMV இருந்ததாக தொடங்கிய ரஜினிகாந்த் பாட்ஷா பட விழாவில் ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசியது தொடர்பாக விளக்கமளித்துள்ளார். அதில் பாட்ஷா திரைப்பட விழாவில் RM வீரப்பனை மேடையில் வைத்துக் கொண்டு வெடிகுண்டு கலாச்சாரம் பற்றி பேசினேன். அமைச்சராக இருந்த அவரை வைத்துக் கொண்டு அது பற்றி பேசியிருக்கக்கூடாது. ஆனால் அப்போதைய சூழலில் அது பற்றி தெளிவு இல்லாமல் நான் பேசிவிட்டேன். அது தெரிந்த பிறகு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அமைச்சர் பதவியில் இருந்து RM வீரப்பனை நீக்கிவிட்டார். நீங்கள் மேடையில் இருக்கும்போதே ரஜினி எப்படி வெடிகுண்டு கலாச்சாரம் பற்றி பேசலாம், நீங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும் என்று கூறி RMVயை அமைச்சர் பதவியில் இருந்து தூக்கினார் ஜெயலலிதா. இது தெரிந்தவுடன் இப்படி நடந்துவிட்டதே என்று நினைத்து என்னால் தூங்க கூட முடியவில்லை. போன் செய்தால் யாரும் எடுக்கவில்லை. ஆனால் மறுநாள் RMVயிடம் மன்னிப்பு கேட்டேன். அவரோ அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு என்னிடம் பேசினார். அது என் மனதில் எப்போதும் இருந்தது. ஜெயலலிதாவுக்கு எதிராக நான் குரல் கொடுத்ததற்கு சில காரணங்கள் இருந்தாலும் இந்த காரணம் மிகவும் முக்கியமானது. இது குறித்து ஜெயலலிதாவிடம் நான் பேசுவதாக RMVயிடம் கூறியபோது, ஜெயலலிதா ஒரு முடிவெடுத்தால் மாற்ற மாட்டார். அவரிடம் பேசி உங்கள் மரியாதையை நீங்கள் கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று RMV கூறிவிட்டார். நீங்கள் சொல்லி அங்கு சேர வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினார். அந்த மாதிரி பெரிய மனிதர் அவர். RMV தான் ரியல் கிங் மேக்கர் என்று கூறி முடித்துள்ளார் ரஜினி. 1995ஆம் ஆண்டு வெளியான பாட்ஷா படம் பெரிய அளவில் ஹிட்டான நிலையில் படக்குழு சார்பாக விழா நடத்தப்பட்டது. படத்தின் தயாரிப்பாளரும் அமைச்சருமான RMVயும் மேடையில் இருக்க கடைசியாக பேசினார் ரஜினி. அப்போது தமிழகத்தில் வெடிகுண்டு தாக்குதல்கள் அதிகமாகிவிட்டது, அரசு இதனை கவனிக்கவில்லை என்றால் விளைவுகள் ஏற்படும் என்று ரஜினி பேசியது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. விழாவுக்கு முன்னதாக இயக்குனர் மணிரத்னம் வீட்டில் மர்ம நபர்களால் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் அதையெல்லாம் குறிப்பிட்டே அட்டாக் மோடில் பேசினார் ரஜினி. அவரது பேச்சை தொடர்ந்தே RMVயை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கி அதிரடி காட்டினார் ஜெயலலிதா. இந்த நிலையில்தான் நடந்தவை குறித்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது விளக்கம் அளித்திருக்கிறார் ரஜினிகாந்த்.